கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் பூதாகரமாகியுள்ள நிலையில் கடந்த ஆண்டு இதேபோல் மரக்காணத்திலும் விஷச்சாராயத்தால் 14 பேர் உயிரிழந்தனர். இவ்விரு வழக்குகளையும் சுட்டிக்காட்டி இப்போது நீதிமன்ற விசாரணையில் நீதிபதிகள் எழுப்பிய சரமாரியான கேள்விகள் என்ன, மரக்காணத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் தற்போதைய மனநிலை என்ன, பார்க்கலாம் இந்த சிறப்பு தொகுப்பில். 2023 மே மாதம் விஷச்சாராயத்தால் 14 பேர் மடிய விழுப்புரம் மரக்காணத்தை அடுத்த எக்கியார் குப்பம் கண்ணீர் கடலில் தத்தளித்தது. எந்த துக்க வீட்டிற்கு செல்வது என தெரியாமல் ஊர் மக்கள் அல்லாடினர். சுனாமி வந்தபோது கூட எங்கள் ஊரில் யாரும் இறக்காத நிலையில் இந்த பாழாய் போன கள்ளச்சாராயத்தால் 14 பேர் இறந்து போனதாக கிராம மக்கள் புலம்பி தவித்தனர். மரக்காணம் விஷச்சாராய வழக்கில் 21 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் 8 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டனர். 16 காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சிபிசிஐடி விசாரணை முடிந்து இறுதி அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. உடனுக்குடன் நிவாரண நிதியும் வழங்கப்பட்டது. சம்பவம் நடந்து ஓராண்டு ஆகிவிட்டது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் குறித்து கருத்துகள் கேட்க நாம் மரக்காணத்தில் கடந்த ஆண்டு பாதிப்படைந்தவர்களை சந்திக்க சென்றோம். விஷச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தங்களுக்கு வழங்கப்பட்ட நஷ்ட ஈட்டால் ஓரளவு வாழ்வாதாரத்தை பார்த்துக் கொள்வார்கள் என்று நினைத்திருந்த நமக்கு அதிர்ச்சியே மிஞ்சியது. எங்கள் வீட்டுக்காரரு இந்த மாதிரி போன வருஷம் சாராயம் குடிச்சு தான் கல்ல சாராயம் குடிச்சு தான் செத்துட்டாரு. இப்போது நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் வருமானம் நம்பி தான் நாங்கள் இருந்தோம். இப்போ எங்களுக்கு வருமானம் இப்போ எதுவும் இல்லை. இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். 2 பசங்களை வச்சுக்கிறேன். என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியல. எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பையன் அது முடிச்சுட்டு இப்போ என்னால் காலேஜ் படிக்க வைக்க முடியல. நாங்கள் கஷ்டப்பட்டால் தான் சாப்பாடு. இப்போ அதேமாரி நாங்கள் கள்ளக்குறிச்சியில் இப்போ செய்தி பார்த்தோம். 24 பேர் செத்துன்னு சொன்னாங்க. இந்த கடைசி வரைக்கும் இந்த கலாச்சாரம் வித்தான் இப்படியே செத்து இருந்தால் நாங்கள் எப்படி குடும்பம் பண்ணுறது? ஆம்பளைங்கெல்லாம் போய்ட்டு நாங்கள் பொம்பளைங்க போய் என்ன பண்ண முடியும்? இப்போ எங்களை மாரி இப்போ அவங்களும் கஷ்டப்படுறாங்க தானே. இப்போ கடைசி வரைக்கும் இந்த சாராயம் இந்த எந்த மதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே மதுவெல்லாம் ஒழிக்கணும். இதனால ரொம்ப பேர் சாவறாங்க. ரொம்ப குடும்பம் நடுத்தவில் நிற்கிது. கால் குடிச்சுலாம் கொடுத்தாங்க எங்களுக்கு. நாங்கள் இன்னும் எங்களுக்கு வீடு வாசல் இல்லை. நாங்கள் என்ன குடிச்சதை தான் அங்கே இந்த குடும்பம் பண்ணுறோம். நாங்கள் ஓடி குடிச்சா தான் சோறு எங்களுக்கு. அப்போயே படிக்க வைக்க முன்னாடி எங்களால் முடியாதான். என் பையன் திரும்பி எங்கள் வீட்டுக்கு செஞ்ச வேலையை எங்கள் பையன் போய் செய்கிறான். கடலுக்கு போகிறான். மீண்டும் கள்ளச்சாராயம் விற்று ஆம்பளைங்களாம் செத்தா நாங்கள் பொம்பளைங்க எப்படி நாங்கள் இருந்து வாழ்கிறது? எங்கள் பிள்ளைங்களை எப்படி நாங்கள் காப்பாற்றுறது? மீன்பிடி தொழில்தான் இங்கு பிரதானம். கடலுக்கு ஆண்கள்தான் மீன்பிடிக்க செல்வார்கள். ஆக குடும்பத்தின் முதுகெலும்பே அவர்கள்தான் எனும் போது விஷச்சாராயம் குடித்து அவர்கள் இறந்துவிட்டால் அவர்களை நம்பி இருப்போரின் கதி என்ன? விஷச்சாராயத்தால் கடந்த ஆண்டு தன் கணவர் இறந்துவிட ஓராண்டாகியும் இன்னும் அந்த மறையாத ஒடுக்களால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளார் தேவிகா. எங்க வீட்டுக்கு பேர் சங்கர். அவர் ஒரு வருஷம் 1 மாசம் ஆகுது இறந்து. இந்த கள்ளச்சாராயம் குடிச்சுதான் செத்துட்டார், இறந்துட்டார். நல்லா தான் விலகி போயிட்டு இருந்தார். இப்போ அந்த 10 லட்ச ரூபா கொடுத்து எங்களுக்கு ஈடு கட்ட முடியல. அவர் இருந்தால் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்துருப்பா. என் பிள்ளை குட்டிகளாம் எவ்வளோ காவந்து பண்ணியிருப்பார். எதுக்கும் இல்லை. அது அந்த 10 லட்சம் போய் அவர் போகிறதே அப்பயே அந்த 10 லட்ச ரூபா காலி ஆயிடுச்சு. யாரும் பிரித்து எடுத்துகிட்டு போயிடுது. பிள்ளைங்களாம் பிரித்து எடுத்துகிட்டு போய் செலவாயிடுச்சு. இன்றைக்கி அவர் இருந்தால் எங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் இல்லாத நாங்கள் வாழ்ந்துருப்போம். அப்படி இருந்துட்டு இப்போ கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ பேர் செத்துட்டாச்சு. ஏன் அந்த மது ஒழிக்க மாட்டேன்றீங்க? இந்த மதுவால் இத்தனை உயிர் போராட்டம் பண்ணுது. கஷ்டமாக இருக்குது. என் புருஷன் இல்லாத 1000 பேர் இருந்தாலும் என் புருஷனை ஈடு கட்ட முடியுமா? ஒரு 100 ரூபாய் சொல்ல அண்ணானே சம்பாதிச்சாட்டா எங்களுக்கு யதார்த்தமாக கஞ்சி காய்ச்சி நாங்கள் குடிப்போம். சோத்து நட்டாலும் இப்போ எதுவுமே நாங்கள் தேவிக்கிறோம். ஒரு நிமிஷமாக நான் கதைக்கு அழுகிறேன். ஐயா, இதுக்கு ஏன் நீங்கள் போராட்டம் பண்ண மாட்டேன்றீங்க? யாரும் ஒழிக்க மாட்டேன்றீங்க. மது ஒழிங்க. இப்போ செய்தி தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த செய்தியை பார்க்க எனக்கு அடிக்கால பக்கு பண்ணுது. இப்போ நாம தான் இறந்துக்கிறேன். இன்னொன்று இறந்துன்னு தான் இருக்கிறாங்க. இது ஏன் ஒழிச்சாக இறக்க மாட்டேன்? இல்லை, நோவாக்காரன் செத்துட்டா ஏதோ நோவாக்காரத்தான் ஒடியாக்காரத்தான் செத்துட்டு அள்ளி போட்டேன்னு நினைக்கலாம். இல்லை, எனக்கு எதுக்குமே இல்லாத சாராயம் குடிச்சதாங்க இதே தானே வருது. இப்போ நஷ்டம் கொடுத்து என்ன பிரயோஜனம் மக்களுக்கு? சொல்லுங்க பாப்பா. 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் நஷ்டம் கொடுத்து என்ன பண்ணுது? இந்நிலையில் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராய மரணம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அப்போது கடந்த ஓராண்டாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன, அந்த சம்பவத்தின் மூலம் ஏன் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை,
கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என நீதிபதிகள் தமிழக அரசுக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பினர். கடந்த ஆண்டு விஷச்சாராயம் குடித்து சாவின் விளிம்பிற்கே சென்று திரும்பிய மரக்காணத்தைச் சேர்ந்த ஒருவர் தற்போது வரை அந்த அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் தவித்து வருகிறார். நான் சாராயம் குடிச்சுதான் சாராயம் குடிச்சு ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். அதுலேருந்து எனக்கு ஒன்றும் முடியுது நடக்க முடியல. கண் பார்வை தெரியல. எப்போ ஹாஸ்பிட்டல் போனோம்னா அதுலேருந்து உடைக்கவே இல்லை. என் மனதான் விட்றாங்க 10 ரூபா. ஏதோ நான் அதை பார்த்து நான் சாப்பிட்றேன். நஷ்ட ஈடு தருவது தற்காலிக தீர்வு மட்டுமே என்று கூறும் அவரின் குடும்பத்தினர் நிரந்தர தீர்வுதான் விஷச்சாராயத்தை முறிக்க ஒரே வழி என்று கலங்கினர். 10 லட்சம் கொடுத்து ஒரு யூஸும் கிடையாது. 10 லட்சம் கொடுத்து இன்னத்துக்கு அதை தடை பண்ணா இன்னொரு இடத்துல அந்த தப்பு நடக்காம இருக்கும்ல. இப்ப அங்கேயும் 10 லட்சம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க இன்னொரு இடத்துல போய் விற்பாங்க. ஒரேடியா கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். இப்ப உயிரோட இருந்தா அதுக்கு மேலேயே சம்பாரிச்சு கொடுப்பாங்க. இறந்த பிறகு அந்த 10 லட்சம் கொடுத்து கூட யூஸ் இல்லையே. 50,000 கொடுத்தோம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. இவங்க வலைக்கு போனாங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா நாங்கள் சம்பாதிப்போம். இப்போ அந்த 500 ரூபாயும் இல்லாத போச்சுன்னா நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சாப்பிடுறது? நமக்கு வந்த துயரம் மற்றவர்களுக்கு வரக்கூடாது என்பதே நம்மில் பலரின் எண்ணமாக இருக்கும். ஆனால் மரக்காணம் சம்பவத்தின் வடுவே மாறாத நிலையில் அடுத்து கள்ளக்குறிச்சி சம்பவம் பலரையும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இதுவே இறுதியாகவும் இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.